வரமா கல்யாணம் நான் மட்டும்தான் பண்ணணும். ஆனா ஒண்ணு, கல்யாணம் பண்ற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு விஷயத்தை கடைபிடிங்க, குடும்பம் நல்லா இருக்கும். பெரியவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, குடியும் குடித்தனமா இருந்து. அதுல குடித்தனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த குடியை மட்டும் விட்டுட்டோம்னா குடும்பம் அமோகமா இருக்கும். கட்டின பொண்டாட்டியும் பெத்த தாயும் நம்மளை வெறுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அது ஒண்ணுதான். இன்னொன்னு, இப்ப வர்ற சரக்கெல்லாம் அவ்வளவு மட்டமான சரக்கா. அதனால எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கி குடிச்சாலும் இளைஞர்கள் இப்ப கண்டிப்பா அதை சாப்பிட்டாங்கன்னா எதிர்காலத்துல பொண்டாட்டிக்கு கூட பயன்பட மாட்டாங்க, புள்ள பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தயவு செய்து அந்த கர்மாந்தரத்தை காசை கொடுத்த விஷத்தை வாங்கி குடிக்காம வாங்கி சாப்பிடுங்க. குடிச்சா என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அடிச்சாலும் வெறுக்காத கண்டாய் மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறாரா. காலு நொண்டியானாலும் காப்பாற்றும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சாத்தானே வீட்டை விட்டு ஒதுக்குறாரா. இந்த உள்ளதை தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்க போதும் மதிப்பிருக்கா. ஏறிப்பதில் இருக்க போறேன், பானை நிறைஞ்சு கீழே போகுதே. ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து வண்டி வச்சிருந்து 5 ஏக்கர் நெஞ்ச வச்சிருந்து 4 மரச நெல் வச்சிருந்து நல்ல குடும்பத்துக்கு பேரு வச்சிருந்து அத்தனையும் வச்சு குடியா இந்த நிலையாச்சு. அத்தனையும் வச்சு குடியா இந்த நிலையாச்சு. எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வந்தது, கைகாலு நடுங்குது, தெருநாயி கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 வருஷம்
பெண்களை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்பரி ஆடு வச்சிருந்து 7 சிவண்டி வச்சிருந்து